الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له இன்ஷால்லா இந்த ஜும்மால முழுமையாக அடிப்பணிதல் அப்படிங்கிறத பத்தி 2 வசனங்கள் அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி, மனிதர்களே, நீங்கள் காப்பாற்றப்படும் பொருட்டு உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த ஒருவராகிய உங்கள் இரட்சகரை மட்டும் வழிபடுங்கள். மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் கடவுள் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கின்றனர். கடவுள் பற்றிய இவர்களுடைய நம்பிக்கை வெவ்வேறு விதமாக இருக்கின்றது. ஒருவர் கடவுள் ஒருவரே, அவரை மட்டும் வணங்கி வழிபட வேண்டும் அப்படிங்கிற கொள்கையில் இருக்காரு. மற்றொருவர் 3 தெய்வ கொள்கை, பிதா, சுதன், பரிசுத்த ஆவி அப்படிங்கிற 3 தெய்வ கொள்கையில் இருக்காங்க. இன்னும் சிலர் பல தெய்வங்களை நம்பக்கூடியவங்களா இருக்காங்க. இப்படி இவர்களுடைய நம்பிக்கை வெவ்வேறு விதமாக உள்ளது. இவற்றில் எந்த நம்பிக்கை சரியானது, மேலும் மனிதர்களின் ஆன்மாக்களுக்கு பலனளிக்கக்கூடியது எது அப்படிங்கிறத நாம அடையாளம் காண வேண்டியிருக்கு. எந்த நம்பிக்கை சரியானது என்பதை அடையாளம் காண்பது நமது பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கு. ஏன்னா நாம் சுதந்திரமானவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால அது நமது பொறுப்பாக இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள நாம சரியான பாதை எது, கடவுள் யார் அப்படிங்கிறத உணர்ந்து நாம கடவுள்கிட்ட அடிபணியணும். சரியான நம்பிக்கையை அடையாளம் காண்பதற்கு மனிதர்களுக்கு ஆதாரமாக கடவுளின் சான்றுகளை உள்ளடக்கியதாக கடவுளின் வேதங்கள் உள்ளன. அப்ப நாம அடையாளம் காண்றதுக்கு கடவுள் தன்னுடைய வேதங்கள் மூலமாக நமக்கு பல சான்றுகளை கொடுக்கிறாரு. அந்த சான்றுகளின் அடிப்படையில நாம சரியான மார்க்கம் எது அப்படிங்கிறத அடையாளம் காணணும். வேதங்கள் கடவுளிடமிருந்து அருளப்பட்டதாகவும், எது சரியான பாதை, எது தவறான பாதை என்பதை அறிவிக்கக்கூடியதாகவும் உள்ளன. அப்ப அந்த வேதங்கள் நமக்கு இருவேறு பாதைகளை குறிப்பிட்டு காட்டக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத கடவுள் குரான்லயே சொல்றாரு நமக்கு. வேதங்கள் மந்திரங்கள் அல்ல, கடவுளின் அறிவூட்டல்களாகவும் ஞான உபதேசங்களாகவும் உள்ளன. வேதங்கள் வழிகாட்டல்களாகவும் தூதர்கள் எச்சரிப்பவர்களாகவும் வழிகாட்டும் ஆசிரியர்களாகவும் அனுப்பப்படுகின்றனர். இன்ஷால்லா சப்ஜெக்ட்ல போவோம். சரியான நம்பிக்கை எது என்பதை அடையாளம் காண்பதற்கு கடவுளின் வேதங்கள் வழிகாட்டுகின்றன. ஆம், நிச்சயமாக நம்பிக்கை கொண்டோரும் யூதர்களாக இருப்போரும் கிறிஸ்துவர்களும் மேலும் மாறியவர்களும் எவர் ஒருவர் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு மேலும் இறுதி நாளின் மேல் நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்றாரோ அவர்கள் தங்கள் வெகுமதியை தங்கள் இரட்சகரிடமிருந்து பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். இந்த அழைப்பு எல்லா சமூகத்தவருக்குமான அழைப்பா இருக்கு. இன்றைய சமூகத்துக்கு மட்டுமில்ல, யூதர்கள், கிறிஸ்துவர்கள், மாறி போனவர்கள் அப்படின்ட்டு கடவுள் எல்லா சமூகத்தையும் அழைக்கிறாரு. எல்லா சமூகத்தவர்களுக்குமான அழைப்பாக
இன்றைய சமூகத்தவர்களுக்கு மட்டுமின்றி யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மேலும் கடவுளின் மார்க்கத்தை விட்டு மாறி சென்று விட்ட முந்தைய சமூகத்தவர்களுக்கும் நீங்கள் அடிபணிந்தவர்களாக ஒற்றுமையாக இருக்கலாம் என்று குறிப்பிட்டு கடவுள் உபதேசிக்கின்றார். அப்ப கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு இறுதி நாள் மேல் நம்பிக்கை கொண்டு நன்னறியான வாழ்க்கை வாழ்வது அப்படிங்கிறது அடிபணிதலாயிருது. அப்ப அதுதான் சரியான நம்பிக்கை அப்படிங்கிறத நாம அடையாளம் காண்றோம். அடுத்து நம்பிக்கை கொண்டு அடிபணிந்த பின்பு கடவுள் நம்மை அழைத்து சொல்றாரு, நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் முழுமையான அடிபணிதலை தழுவ வேண்டும். கடவுளை நம்பிட்டோம், அடிபணிஞ்சிட்டோம். கடவுள் மீண்டும் சொல்றாரு, நீங்கள் முழுமையான அடிபணிதலை தழுவிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சாத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், ஏனெனில் அவன் உங்களுடைய மிக தீவிரமான விரோதி ஆவான் அப்படின்னு சொல்லி கடவுள் நமக்கு அறிவுறுத்துறார். மேலும் எச்சரித்து நமக்கு நம்பிக்கை கொண்டவர்கள் முழுமையாக அடிபணியணும் அப்படிங்கிற ஒரு வழியையும் கடவுள் நமக்கு காட்டுறார். இப்ப முதல்ல அடிபணிதல் அப்படிங்கிறத பார்ப்போம். அடிபணிந்தவர்களுடைய இயல்புகள் என்ன அப்படிங்கிறத கடவுள் குர்ஆன்ல நமக்கு சொல்றாரு. அடிபணிந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, கடவுளுக்கு மட்டும் வழிபட்டு கடவுளிடம் மட்டும் உதவி கேட்பது அடிபணிதலாகும். அதுபோல கடவுளை மட்டுமே வழிபட்டு அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவர்களாக இருப்பது அடிபணிதல். எவர் ஒருவர் சாத்தானுக்கு எதிராக பேசி மேலும் கடவுளின் மீது நம்பிக்கை கொள்கின்றாரோ அவர் ஒரு அடிபணிந்தவர். கடவுள் அவரிடம் மட்டுமே நீங்கள் பயபக்தியுடன் இருக்க வேண்டும், இதுவே அடிபணிதல் ஆகும். ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இணை தெய்வ வழிபாடு செய்யாமல் இருப்பது அடிபணிதலாகும். கடவுள் மட்டும் எனும் நீதியை ஆதரித்து ஒரு யூதராகவோ ஒரு கிறிஸ்துவராகவோ முஸ்லிமாகவோ அவருக்கு மட்டும் அர்ப்பணித்தவர்களாக நிற்பவர்கள் அடிபணிந்தவர்கள். வாழ்வாதாரங்களை நீங்கள் கடவுளிடம் மட்டுமே தேட வேண்டும், அவரை மட்டுமே வழிபட வேண்டும், அவருக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும், இதுவே அடிபணிதலாகும். ஆக அடிபணிந்தவருடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறத கடவுள் நமக்கு அறிவுறுத்திட்டாரு. கடவுளை மட்டும் வழிபட்டு கடவுள்கிட்ட மட்டுமே உதவி கேட்கறது, அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவர்களாக இருப்பது, சாத்தானுக்கு எதிராக பேசி நம்பிக்கை கொள்வது, கடவுளிடம் மட்டுமே பயபக்தியுடன் இருப்பது, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இணை தெய்வ வழிபாடு செய்யாமல் இருப்பது, கடவுள் மட்டும் எனும் நீதியை ஆதரிப்பது, கடவுளுக்கு நன்றியுடையவர்களாக இருப்பது. இவை எல்லாவற்றையுமே நாம கேட்டுக்கொண்டோம் அப்படின்னு நாம இருந்துடக்கூடாது. நாம அதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும். ஏன்னா ஒருவர் அடிபணிந்தவர் என்பது அவர் கடவுளின் நாட்டத்திற்கு அடிபணிந்து நடப்பதை கொண்டு வரையறை செய்யப்படுகிறது. நான் ஒரு அடிபணிந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டோம்னா அது நமக்கு பலனளிக்காது. நாம நம்பிக்கை கொண்ட பிறகு நம்முடைய நம்பிக்கைய பலப்படுத்தணும். நம்பிக்கையில இருந்து முழுமையா அடிபணிகிறது, நம்பிக்கையாளராகிறது, நன்னறியாளராகிறது, அந்த மாதிரி கடவுள் குர்ஆன்ல நமக்கு விவரிக்கின்றார். அப்ப அந்த அடிப்படையில ஒருவர் அடிபணிந்தவர் என்பது அவர் கடவுளின் நாட்டத்திற்கு அடிபணிந்து நடப்பதை கொண்டு வரையறை செய்யப்படுகிறது. நம்பிக்கை கொண்ட பின் நாம் படிப்படியாக கடவுளின் நாட்டத்திற்கு இசைந்து நடப்பதை கொண்டு நமது தகுதி வரையறை செய்யப்படும். நாம நம்பிக்கை கொண்ட பிறகு எப்படி நடக்கிறோமோ அதை பொறுத்து கடவுள்கிட்ட நமக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு. நாம அடிபணிந்தவராக மட்டும் இருந்தோமா, நம்பிக்கையாளராக இருந்தோமா, நன்னறியாளர்களாக இருந்தோமா அப்படிங்கிறத கடவுள் நாளைக்கு நமக்கு தெரிவிக்கக்கூடியவராக இருக்காரு.
அடிபணிந்தவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள் இப்ப நமக்கு அறிவுறுத்திட்டாரு. இன்னும் முழுமையாக அடிபணிய வேண்டும் என்று கட்டளையும் இட்டுள்ளார். நீங்க முழுமையாக அடிபணியணுங்கிறது கடவுளுடைய கட்டளையாக இருக்கு. முழுமையாக அடிபணிதல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கான பண்புகள் என்ன? அடிபணிகிறது, முழுமையாக அடிபணிகிறது, முழுமையாக அடிபணிந்தவர்களுடைய பண்புகள் எப்படி, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாம அடிபணிதல்ல என்னென்ன குணங்களை கொண்டிருக்கணும் அப்படின்னு கடவுள் நமக்கு அறிவுறுத்தினாரோ அவற்றில் வரம்பு மீறல்கள் இருக்கக்கூடாது. ஊசலாட்டம் இல்லாத ஒரு உறுதிப்பாடு இருக்கணும். அப்படி நாம எந்த ஒரு வரம்பு மீறலுமின்றி ஊசலாட்டமின்றி உறுதிப்பாட்டோட இருந்தோம்னா அது நம்மை முழுமையான அடிபணிதலுக்கு இட்டு செல்லும் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு கற்பிக்கிறாரு. அதற்கு கடவுள் நமக்கு 2 வழிகளை காட்டுகின்றார். இன்ஷா அல்லாஹ் அந்த வழிகளை தொடர்ந்து பார்ப்போம். தூபுலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். முழுமையான அடிபணிதலுக்கு கடவுள் நமக்கு 2 வழிகளை சுட்டி காட்டுறாரு. ஒன்று, சாத்தானின் அடிச்சுவற்றை பின்பற்றக்கூடாது. 2வது, படைப்புகளை பார்த்து நாம் முழுமையான அடிபணிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். நீங்கள் முழுமையான அடிபணிதலை தழுவிக்கொள்ள வேண்டும், சாத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இப்ப சாத்தானுடைய செயல்களாக கடவுள் விவரிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாத்தானுடைய செயல்களை நான் பட்டியலிடுறேன். சாத்தான் அருவருக்கத்தக்க தீய செயல்களை தூண்டுபவனாக இருக்கின்றான். அதாவது இணை தெய்வ வழிபாட்டை தூண்டுவது, போதைப் பொருள், சூதாட்டம், அதிர்ஷ்ட பந்தயம், மேலும் பலியிட தூண்டுவது சாத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்களாகும். வாக்குறுதியை முறிப்பது, ஏமாற்றுவது, விவாதங்களை தூண்டுவது, பிளவை உண்டாக்குவது, மறதியை உண்டாக்குவது, பொய்சாட்சி கூறும்படி தூண்டுவது, கிசுகிசுப்பது, சூழ்ச்சி செய்வது, தீய செயல்களை நமது கண்களுக்கு அலங்காரமாக காட்டுவது, கடவுளின் பாதையில் இருந்து விரட்டுவது, வரம்பு மீறல்களை தூண்டுவது. இவ்வாறாக குர்ஆன் சாத்தானுடைய செயல்களை பத்தி நமக்கு குர்ஆன் முழுவதும் விவரிச்சு கடவுள் சொல்றாரு. இத்தகைய செயல்கள்ல, இது வரைக்கும் நான் சொன்ன இத்தகைய செயல்கள்ல ஏதாவது ஒரு செயலில் நாம் ஈடுபடும் போது நாம் சாத்தானுடைய அடியொற்றி நடக்கக்கூடியவர்களாக, சாத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக ஆயிடுறோம். அப்ப கடவுள் நமக்கு குர்ஆன்ல விவரிச்சு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்ல நாம கவனமாக இருந்து அவற்றில் தவிர்த்து கொள்ளணும். கடவுளை சார்ந்து நாம் முழுமையான அடிபணிதலை தழுவிக்கொள்ளலாம். சாத்தானுடைய அனைத்து குணாம்சங்களையும் நாம எதையுமே பின்பற்றாம, எதையுமே செயல்படுத்தாம நாம முழுமையாக கடவுளை சார்ந்து இருந்தோம்னா நாம ஒரு முழுமையான அடிபணிதலை தழுவிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்து 2வதாக படைப்புகளை பார்த்து கற்றுக்கொள்வது. எல்லா படைப்புகளும் கடவுளுக்கு அடிபணிந்து விட்டது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பூமியில மனிதர்கள் மற்றும் ஜின்களை தவிர மற்ற அனைத்து படைப்பும் கடவுளுக்கு அடிபணிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நாம் இன்றைய தினம் குர்ஆன்ல அறிஞ்சிருக்கிறோம், ரசாதினுடைய வருகைக்கு பிறகு. அப்ப அனைத்து படைப்புகளும் கடவுளுக்கு அடிபணிந்து விட்டது என்பதை கவனத்தில் கொள்வதுடன் படைப்புகளின் இயல்புகளை சிந்தித்து முழுமையான அடிபணிதலை கற்றுக்கொள்ள வேண்டும்.
படைப்புகளின் இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது போல இன்னொரு வசனம் அதையும் வாசிக்கிறோம். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் விரும்பியோ அல்லது விரும்பாமலோ கடவுளுக்கு சிரம்பணிகின்றன. மேலும் அவற்றின் நிழல்களும் காலைகளிலும் மாலைகளிலும் அவ்வாறே செய்கின்றன. கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் அவர்கள் பார்க்கவில்லையா? விருப்பத்துடனும் மேலும் கடவுளுக்கு முற்றிலும் அடிபணிந்தும் அவற்றின் நிழல்கள் வலப்புறமும் இடப்புறமும் அவைகளை சூழ்ந்துள்ளன. வானங்கள் மற்றும் பூமியில உள்ள ஒவ்வொன்றும் விரும்பியோ விரும்பாமலோ கடவுளுக்கு சிரம்பணியுது அப்படிங்கிறத சொல்றாரு. மேலும் அவற்றின் நிழல்களும் சிரம்பணிகின்றன அப்படிங்கிறத சொல்றாரு. அதுபோல விருப்பத்துடனும் மேலும் கடவுளுக்கு முற்றிலும் அடிபணிந்தும் அவை செயல்படுது அப்படிங்கிறத இன்னொரு வசனத்துல சொல்றாரு. 13, 15, 16, 48 ஆகிய 2 வசனங்கள்ல சொல்றாரு. இப்ப சூரியன் மற்றும் சந்திரன், பூமி ஆகியவற்றுக்குள் ஒரு நுட்பமான தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது குரான் மூலம் நாம அறிஞ்சிருக்கிறோம். விஞ்ஞானமும் அதைத்தான் நமக்கு கற்றுத்தருது. இப்படி ஒரு நுட்பமான தொடர்பு கடவுள் அமைத்திருக்கின்றார். அதற்கு ஏற்ப அவற்றின் சுற்றுப்பாதை மேலும் பூமியின் விசேஷமான வடிவமைப்பு ஆகியவற்றினால் நிழல்கள் முன்னரே தீர்மானிக்கப்பட்டுள்ளன. இப்ப வசனத்துல நிழல்கள் சிரம்பணிகின்றன அப்படின்னு சொல்றாரு. இடதும் வலதும் சுற்றி சூழ்ந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இது எப்படி நடக்குதுன்னா முன்னரே கடவுள் தீர்மானிச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த பூமியினுடைய விசேஷமான வடிவமைப்பு, அவற்றின் சுற்றுப்பாதை ஆகியவற்றினால் நிழல்கள் முன்னரே தீர்மானிக்கப்பட்டுள்ளன. அதாவது நிழலின் இயல்பு என்னன்னு பார்த்தோம்னா, ஒளியின் திசைக்கு எதிரே வீழ்வது, எதிரே சாய்வது நிழலின் இயல்பா இருக்குது. இப்ப நாம அறிந்திருக்கிறோம், பூமியினுடைய மையத்தில இருந்து சூரியன் இடதுபுறமும் வலதுபுறமும் பயணிக்கிறது அப்படிங்கிறத அறிந்திருக்கிறோம் இன்றைய விஞ்ஞானப்படி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னும் 2-3 மாதங்கள்ல சித்திரை வந்துடும். சித்திரை வந்த உடனே பூமியினுடைய மைய கோட்டுக்கு நேர சூரியன் இருக்கும். அங்கிருந்து 3 மாதங்கள் இடதுபுறம் செல்லும், திருப்பி 3 மாதங்கள் மையத்துக்கு வரும், மறுபடியும் 3 மாதங்கள் வலதுபுறம் செல்லும், மறுபடியும் 3 மாதங்கள் மையத்துக்கு வரும். ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. அப்ப சூரியன் இடதும் வலதும் போகும்போது அந்த நிழல்கள் இடதும் வலதும் சாயுது அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சுட்டி காட்டுறாரு. இவை எல்லாமே கடவுளுடைய அமைப்புனால அந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிறத நாம அறிஞ்சிருக்கிறோம். அதுபோல பூமியின் இயல்பு அப்படின்னு பார்த்தோம்னா, பூமியின் இயல்பு சுழன்று சுற்றுவது, தன்னைத்தானே சுழற்றி கொண்டு சுற்றி வருவது. அதுபோல மரங்களின் இயல்பு என்னன்னு பார்த்தோம்னா, கரியமில வாயுவை உட்கொண்டு கிரகித்து நமக்கான பிராண வாயுவை வெளியிடுகின்றன. இது பல கோடி ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பூமி சுற்றுவது, மரங்கள் கரியமில வாயுவை உட்கொண்டு நமக்கு பிராண வாயுவை வெளியிடுறது, இது போன்ற நிகழ்வுகள் பல கோடி ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கு. அதுபோல மனித உடல்கள், விலங்குகள் இவையும் கடவுளுக்கு சிரமணிந்து நடக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத நாம் அறிஞ்சிருக்கோம். அதுபோல பறவைகள், இப்ப புயலை கவனிச்சிங்கன்னா அதிகாலையில 2-2:30 மணிக்கு போகும். சேவலை பார்த்தீங்கன்னா 3-4:30 மணிக்கு போகும். அந்த விடியலை பொறுத்து 5 மணிக்கு விடியும்னா 2-2:30 மணிக்கு குயில் கூவிடும். சேவல் 4-4 மணிக்கு கூவிடும். காகம் விடியும் போது கூவும், கத்தும். இதெல்லாம் அவர்களுடைய இயல்பா இருக்குது.
புயல் கூவுற நேரத்துல சேவல் கூவுறதில்ல, காகம் கரைகிறதில்ல. அப்ப இது எல்லாமே மாறாம ஒரே மாதிரி இருக்குதுன்னா கடவுள் அவற்றுக்கு அந்த மாதிரி கட்டளை இட்டிருக்காரு. அவருடைய கட்டளைக்கு அடிபணிந்து அவைகள் நடக்கின்றன அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறணும். இவை அனைத்தும் ஒருபோதும் தங்கள் இயல்பை மாற்றிக்கொள்வதில்லை. அவை இயல்பை மாற்றிக்கொண்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நாம அறிஞ்சிருக்கிறோம். அப்ப இவைகள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவைகள் சிரம்பணிகின்றன. ஏனென்றால் கடவுள்தான் அவற்றின் இரட்சகராக இருக்கின்றார். இந்த அனைத்து படைப்புகளும் விரும்பினாலும் விரும்பாட்டிலும் கடவுளுக்கு அவங்க அடிபணிந்துதான் ஆகணும். ஏன்னா கடவுள் தான் அவற்றின் இரட்சகராக இருக்கின்றார். அவர்கள் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை ஏற்க மறுத்துவிட்டனர். அப்ப அவங்க சுதந்திரத்தை ஏற்க மறுத்ததுனால அவங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் அவங்க கடவுளுக்கு அடிபணிந்து நடந்துதான் ஆகும். இப்ப நாம சுதந்திரத்தை ஏற்றுக்கொண்டு வந்ததுனால நாம கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிறதா பார்க்கிறோம். அவை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை ஏற்க மறுத்து விட்டன. அவை அடிபணிந்து விட்டதனால் கடவுள் அவ்வாறு வடிவமைத்தார். அதனால் அவை தங்கள் இயல்பை ஒருபோதும் மாற்றிக்கொள்வதில்லை. ஆக படைப்பினங்களை கவனித்து பார்த்து முழுமையான அடிபணிதலை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வாங்கி வந்த சுதந்திரத்தை கடவுளுக்கே அர்ப்பணித்து விடுங்கள். முழுமையான அடிபணிந்தவராக, ஒரு முஸ்லீமாக, ஒரு நம்பிக்கையாளராக, ஒரு மூமினாக, ஒரு நன்னறியாளராக, முத்தகீனாக இன்ஷா அல்லாஹ் கடவுளை நாம் சந்திப்போம். சிந்தித்து சிறந்ததை தேர்வு செய்யுங்கள். கடவுள் வழிநடத்துவார். சுய அபிப்பிராயங்களை பின்பற்றாதீர்கள். ஹக்கீமுஸ் ஸலாத்.